மாதிரியும் காட்சிகள் மாறல. நாங்க தாவேகாவுக்கு நம்பி தானே ஓட்டு போட்டோம். நாங்க சினிமாவுல இப்படி எல்லாம் பார்த்தோமே விஜய். இதெல்லாம் பேசுற வீடியோக்கள் நிறைய வருது. அதெல்லாம் நம்ம பாக்குறோமா? அதெல்லாம் இல்ல அது எல்லாமே நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் அவர்களுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இனிமேல் டிசைனாவும் ஆட்கள் வருவாங்க. சமூக போராளிகள், சமூக நீதி காவலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், போதைப் பொருள் பிரச்சாரகர்கள், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது எவ்வளவோ சமூக நல போராளிகள்லாம் இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளா அவங்க பூராமே வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னு தெரியல. மீதி அவங்க பூராமே இப்ப மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இல்ல நான் மக்கள் கோஷத்தை சொன்னேன். நீங்க அவங்க இல்ல நான் இந்த கோஷத்தையும் சேர்த்து சொல்றேன். முன்னெச்சரிக்கையாவே சொல்றேன். நான் சொல்றேன் கோவன் பண்றவங்க எல்லாம் பேசவே இல்ல. நானே விமர்சனம் பண்ணிருக்கேன். இல்ல நீங்க விமர்சனம் பண்ணீங்களா இல்லையாங்கிறது இல்ல. நம்ம சொல்றது என்னன்னா அரசாங்கத்துக்கு இத முன்னெச்சரிக்கையாவும் சொல்றோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து சில போலி போராளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 5 வருஷமா காணா போன இருந்த அந்த போலி போராளிகள் எல்லாம் முகமூடி அணிந்து பல்வேறு ரூபத்துல வருவாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு நாள்ல அந்த குற்றவாளிகளை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இதே அண்ணா நகர்ல நடந்தபோது என்ன நடந்தது? அப்ப நம்ம ஒரு கம்பாரிசன் தான் பாக்குறீங்க. அதுவும் பெண் குழந்தை. அத அரசாங்கம் கையாண்ட விதமும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த இதுவும் குழந்தை கையாண்ட விதத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா இது? அப்ப இன்னைக்கு தாவேகா எடுத்திருக்க அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம பாராட்டி உத்வேகப்படுத்தணும் இல்லையா? கரெக்ட். ஆனா திருப்பி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க. எதையுமே செய்யக்கூடாது. இன்னும் நீங்க செயல்படுங்க. நம்ம இப்பயும் இவ்வளவு பட்டியலை படிச்சாலும் நான் இப்பயும் அவங்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுன்னா பத்தாது இது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க புறையோடி கிடக்குது. இல்ல சார், நீங்க இந்த புறையோடி கிடக்கக்கூடிய இந்த குற்றங்களை களையணும்னா இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மாதிரி இன்னும் 100 மடங்கு நடவடிக்கைகள் தேவை. ஆனா இந்த 12 நாள்ல இந்த நடவடிக்கைகள் எடுத்ததை பாராட்டும். ஆனா இது பத்தாது. இன்னும் நீங்க வேகமா போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம் நம்ம.